நெஞ்சார்ந்த என்னுடைய வாழ்த்துக்கள், அதோட நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றி. வாழ்த்துக்கள்னு சொல்கிறது என்னுடைய சன்னோட ஃப்ரெண்டு அரவிந்த் வந்து ஹீரோவை நடிக்கிறாரு ஃபஸ்ட் டைமு. ஸோ அவர்களிருந்து ஆரம்பித்து படத்தினுடைய தயாரிப்பாளர்லேருந்து டைரக்டர் கேப்டன் அபிஷேக் அவர்லேருந்து எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2 வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்துக்கள், படம் வெற்றி அடையும் கண்டிப்பாக, அதுக்கும் சேர்த்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அப்படின்னு சொல்லி நான் சொன்னது வந்து அது அரவிந்த் ஒரு ஆளுக்கு தான். ஏன் நன்றி அரவிந்துக்கு சொல்கிறேன்னா, உண்மையிலேயே அவர் நேற்று சாயங்காலம் வந்து சொல்கிற வரைக்கும் நான் இது ஃபங்க்ஷனை பற்றி, அதுக்கு முன்னால் வந்து சாந்தனை எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு வீட்டில் வந்துடுவாப்புல. வந்து வீட்டில் வந்து பூர்ணிமா வந்து கேட்டிருக்காரு. பூர்ணிமா வந்து சொன்னாப்புல, இந்த மாதிரி சாந்தனை ஃப்ரெண்டுங்க, நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு படம் உனக்கு ஆடியோ ரிலீஸுக்கு கூப்பிட்ருக்காப்புல, நான் வரேன் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு எதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னாரு. எங்கம்மா ஷூட்டிங்லேருந்து எத்தனை மணிக்கு கூட போகிறான்னு தெரியல, ஆடு ஃபில்மு, அதனால் அங்கேருந்து வந்து டிவி இன்டர்வியூக்கு வேறு எல்லாம் சொல்லியிருக்கேன், அது வேறு கொடுக்கணும், அதனால் இந்த டைம் இடிக்குது, முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நீ வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி பையனும் வர்றேன் நீயும் போகிற 2 பேரும் போகிறீங்களா, போத விடு அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு நேற்று வந்து கேட்டார், முடிஞ்ச வரைக்கும் பாசிபிலிட்டி இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு பூர்ணிமா வந்து ஒரு ஷூட்டிங்கு போனது விஜய் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமு, அவங்க வர முடியாதுங்கிற லெவலுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னு உடனே, ஐயோ அவர் ரொம்ப எதிர்பார்த்துருப்பாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஒரு டிவி இன்டர்வியூ வந்து பாதியில் நிறுத்திட்டு 9 மணிக்கு வந்து வச்சுக்கலாம், நான் போயிட்டு வந்துடுறேன், ஏன்னா 2 கட்ட டைம்லாம் போகக்கூடாது, ஆரம்பத்துலேயே போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி குகன் ஒரு படத்துக்கு இதுக்காக போனோம். நானும் குகன் படம் ப்ரெஸ் ஷோவில் இருந்தால் சார் நாங்களும் வர்றோம் அப்படின்னாப்புல. ஏன்னா இதுக்கு முன்னால் ப்ரெஸ் ஷோ இருந்ததுக்கு போலுக்கு அதை அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட வந்தாங்க. இப்போ நான் இதை முடிச்சுட்டு மறுபடியும் வேணால் போய்க்கலாம், அதனுடைய கண்டினியூஷனாக, அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வர்ற வழியில் ஏன் இவ்வளோ பில்டப்னா, வர்ற வழியில் அரவிந்த் குகன் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாரு, அவ்வளோதான் தெரியுமா வழிய. எனக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி, அது மெயின் தயாரிப்பாளரே வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சவர் அப்படிங்கிறது வந்து எனக்கு வழியில் வரும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மனைவிக்கிட்ட எங்கேயா இருக்க, இந்த படத்துக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்கே இருக்கியான்னு, இதை இந்த ரோட்டில் வந்துட்டே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபோன் பண்ணப்போ தான் எனக்கு வந்து மரியாதைக்குரிய நண்பர் தேவநாதன் யாதவ் அவரை பற்றி, அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. ஐயோ நேற்று வாங்கினேன், அது கூட நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ராசி அழகப்பண்ணு சொல்லியிருந்தா அவரை பற்றி நான் கமல் அவர்கிட்ட எல்லாம் இருந்ததுனால எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாம் இது பண்ணியிருக்கேன். அழகப்பண்ணு போட்டு சீனு தனியாக பிரித்து போட்டதுனால இது யாரோ புதுசு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தான் இவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா இவ்வளோவெல்லாம் இருக்காங்க, இத்தனை பேர் முக்கியமான ஆளுகளே நம்ம லேட்டாக போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எதுக்கு நன்றி சொல்கிறேன்னா, இவ்வளோ ஒரு முக்கியமான இவ்வளோ வேண்டப்பட்டவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வர்றதுக்கு காரணமாக இருந்து இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுனால அரவிந்துக்கு வந்து என்னுடைய நன்றி அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் எனக்கு நல்ல நண்பராக இருந்தால் கூட என்னுடைய இதுக்கு வர்றாரு பாருங்க இண்டஸ்ட்ரிக்கு, அதனால் வருக வருக அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்வாழ்த்து சொல்லி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய நல்ல நண்பர்கள் யாதவ் இனத்தை சேர்ந்த நிறைய பேர் எல்லாரும் வந்துருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துக்கள் வணக்கத்தையும் எல்லாமே தெரிவிச்சுக்கிறேன். மாடு பசுமாடுகிட்ட கண்ணுக்குட்டி பால் குடிக்கிறது திடீர்னு அது கிளாப்ஸ் வந்தது, எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது. அப்புறம் தான் ஆஹா ப்ரொடியூசர் யாரு, உட்காந்துருக்காங்களே யாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, தானாக விட்டாலும் தம்பி சதையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஷார்ட் படத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கை தட்டிட்டாங்க. உடனே எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னா, இதே மாதிரி
மாடு எப்படி முட்டி முட்டி பால் கண்ணு குட்டி குடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி உருகை ஓசையில் வந்து ஒரு டச்சிங்காக ஒரு சீன் வச்சுருந்தேன். என்னன்னா வில்லேஜில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே பெண்கள் வந்து டக்குன்னு குழந்தை அழுதுன்னா எடுத்து டக்குன்னு பால் கொடுக்குறதுக்கு உடனே வாரா பண்ணி அதை எடுத்து கவர் பண்ணிக்குவாங்க. அது கவர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது போதும். அதனால் வாசலில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதுன்னா என்ன இதுன்னு வேடிக்கை பார்க்குறதுக்கு அப்படியே குழந்தைய பால் குடிக்க வச்சுட்டே வந்து நின்று பார்ப்பாங்க. அதில் புதுசாக ஒரு கேரக்டர் ஊருக்குள்ளே வருது. எல்லோரும் ஜனங்கள்லாம் சத்தம் போடுறாங்கன்னு இந்த அம்மா பால் கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து அவசரமாக வேகமாக வந்தது. வந்து நின்று இந்த அம்மாவை பார்க்குது, யார் இது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு. ஆனால் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு இருக்குதுங்கிறது அந்த கவர் பண்ணிக்கிறது, இந்த குழந்தை கால் ஆடுறது அதெல்லாம் தெரியும் மாதிரி நேச்சுரல் அட்மாஸ்பியர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் வச்சேன். அதோடு நான் விட்டுருக்கலாம். அந்த பால் குடிச்சதுக்கப்புறம் வந்து திடீர்னு அந்த மாதிரி அப்படின்னு தப்புன்னு 2 அடி போட்டுச்சு. அப்புறம் குழந்தைய இது சாதாரணம் தானே, அதான் மாடு கண்ணுக்குட்டி எப்படி முட்டி முட்டி குடிக்குது அந்த மாதிரி இது சாதாரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சென்சாரில் அதை வெட்டுங்க அப்படின்னு. சார் சென்டிமெண்ட்டாக அது தாய்கிட்ட பால் குடிக்கிற குழந்தை இதில் என்ன இருக்குன்னு, அதில் ஒன்றும் இல்லை, அதுக்கு அடுத்தது தான் இருக்குது அப்படின்னு. அடுத்து என்னென்ன அடுத்து லொட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு, அது கூட பரவாயில்ல, அது நடக்கிறது விட்டுருவோம், அதுக்கு அடுத்தது தான் இருக்குது அப்படின்னு. என்ன டைலாக் வச்சுருக்கீங்க? இல்லை நேச்சுரலாக ஒரு டைலாக் போட்டேன். என்ன சனினே அப்படி சொல்லி அடிக்குதுன்னு. சனினே அடிச்சு விட்டுருந்தா பரவாயில்ல, நாங்கள் பேசாமல் விட்டுருப்போம். உங்கள் ஒப்பனே பரவாயில்ல போலுக்குன்னு ஒரு டைலாக் போட்டேன். அது எதுக்கு அப்படின்னாங்க. இல்லை அது ஒரு யதார்த்தமாக அந்த அம்மா சொன்னாங்க, இந்த யதார்த்தமெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வெட்டு அப்படின்னாங்க. இங்கே கண்ணுக்குட்டி முட்டி முட்டி குடிக்கும்போது எனக்கு உடனே அந்த 30 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த படத்தில் அப்போவே நம்ம என்ன வச்சோம், எப்படி சென்சார்காரை வெட்டி விட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் இப்படி ஒருத்தர் பேசினார், ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா. ஆரம்பிச்சிடலாமா. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா நான் தான் லேட்டு, கடைசியாக வந்திருக்கேன். ஏன் ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு அது வேற ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ தான் எனக்கு ரிலீஃப். நம்ம பரவாயில்ல, இன்னும் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இத்தனை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு உடனே எனக்கு உடனே தாவணி கணக்குகள் ஞாபகம் வந்துருச்சு. சிவாஜி சார் வச்சு ஷூட்டிங் பண்ணுறது. அதில் சிவாஜி சார் வந்து நடிக்க வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். அவர் வந்து மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக உட்காந்துட்டாரு. உட்காந்தோடனே நான் வந்து லைட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டே ஏதோ சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன் கேமராமேன்கிட்ட. சிவாஜி சார் வந்து எப்பா இங்கே வாப்பா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கூப்பிட்டாரு. உடனே வந்து ஏப்பா ஷார்ட் வச்சுட்டான் பாக்கி அந்த பாட்டில் ரெடின்னு சொல்லி சொன்னாங்கன்னா போய் நடிக்க வேண்டாமா, டைலாக் எங்கப்பா கொடுங்கப்பா அப்படின்னு. உடனே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போனான். போய் அங்கே வீடு கட்டிக்க முடியாது ஒரு வீடு, அதுக்கு பின்னால் போய் சந்தையில் நின்ட்டான். அடுத்தது சிவாஜி சார் கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அப்புறம் இன்னொரு அசிஸ்டண்ட்டை பார்த்தாரு, இங்கே வாப்பா அப்போ இப்போ தான் ஒரு அசிஸ்டண்ட்டு கேட்டேன் டைலாக் எங்கேன்னு சொல்லி இதான் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனால் காணமன்னு தானே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போனான். அவனும் வீட்டுக்கு பின்னால் போய் நின்ட்டான். அங்கே அவன் இன்னொருத்துக்கிட்ட கேட்குறான், என்ன டைலாக் கேட்டாரா சிவாஜி சார்? ஆமாம், என்ன பண்ணுறது தெரியல, அதான் வந்துட்டாரு. அப்புறம் 3ஆவது ஒரு ஆள் இங்கே வாப்பா அப்படின்னு. 2 பேர்கிட்ட சொல்லிவிட்டு டைலாக் வரல இங்கேயா அப்படின்னா, 2 பேர்கிட்ட சொல்லி விட்டீங்களா, எப்படி மிஸ் பண்ணாங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நேராக வந்தான். 3 பேர் நின்ட்டாங்க. சிவாஜி சாருக்கு போகிறது இதெல்லாம் பார்த்துட்டுமே ஒருத்தர் ஓடிட்டான். அப்புறம் அவர் பார்த்தாரு. அப்புறம் நான் வந்து அப்படி மெல்ல வந்த பாக்கி அப்படின்னாரு. என்ன பாக்கி இது, ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, 3-4 பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர்த்துக்கிட்ட வந்து டைலாக்குங்கிறா நான் ரெடி ஆகணும், அண்ணனுக்கு டைலாக் கொடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதான் வந்துடுறேன். இப்போ நான் இங்கே சொன்ன பாருங்க, ஆரம்பிச்சிடலாமா அந்த மாதிரி எல்லாம் இதாக வந்துடுறேன்னா கடைசியில் ஒன்றுமே வரல, யாரையுமே காண. டைலாக் கேட்டால் என்னப்பா இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், வச்சுட்டு வஞ்சகமாக பண்ண போகிறேன். என்ன சொல்கிறேன், இல்லை டைலாக் இல்லை, இனிமேல் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் அப்படியே இனிமேல் நீ சொல்லி ஏன்னா கேட்டு அப்படியே நீ சொல்லி அப்படியே பண்ணிடலாம். கேட்டு இப்படியே டைலாக் பேசுவாங்க, நான் வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டு இது பண்ணுவேன். உங்கள் சர்வீஸை சொன்னால் அப்படியே டக்குன்னு சொல்லிட போகிறீங்க. நான் சினிமா இப்படியெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே ஒரு டைலாக் இருக்கா இல்லையா, நான் உண்மையிலேயே இருக்குங்க அப்படின்னு. எப்படி எத்தனை நாளாக சினிமா எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்னேன் பேசி அரைச்சி மனசுக்குள்ளே ஐசா போட்டு வச்சுருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் சொல்லிட்டு இல்லைங்க, இப்போ அசிஸ்டண்ட் கூப்பிடுவேன், எழுதிக்கோடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த முதல் ஷாட்டுக்கு டைலாக் சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் வந்து ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே 2வது ஷாட்டு 3வது ஷாட்டு, அப்புறம் 4 ஷாட் நான் எடுக்கிறதுக்குள்ளேயே ஃபுல் சீன் ரெடி ஆகிடும்.
அப்போ வசனமெல்லாம் முதல்ல எழுதிக்கிறது இல்லையா, இப்படி தான் இத்தனை நாள் சக்ஸஸாக நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு. அப்புறம் ஆமாண்ணே, சினிமா புதுசாக இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன டைலாக் கேட்டால் அது இல்லைங்கிறேன், இனிமேல் தான் இங்கே தான் சொல்லுவாங்க என்னையா அப்படின்னு ஒன்று. இதை விட சிவாஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, அடுத்து எங்கள் டைரக்டர்கிட்ட போய் நின்னாரு. அவர்கிட்ட போய் முதல் மரியாதை அடிக்க போனோடனே அவர் உட்காந்துட்டே இருந்தார். திடீர்னு எங்கள் டைரக்டர் வந்து அண்ணே வாங்கினேன் அப்படின்னு, என்ன சன்னு செட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, என்ன சன்னு செட், அது என்னப்பாண்ண, அதான் சன்னு சூரிய அப்படியே போயிட்டே இருக்குது, கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது, அப்படி நடந்து வாங்க அப்படின்னு. சிவாஜி சார் எதுக்கு நடந்து வர்றேன், அடா சன் செட் ஆகிட்டுங்கன்னா நடந்து வாங்கண்ணே, அந்த மரத்துக்கடியிலேருந்து அப்படி வாங்க. இல்லை மரத்துக்கடியிலேருந்து எப்படிப்பா வர்றேன், நான் வேகமாக வரேன்னா சொல்லுவாங்க, எப்படி வேணா வாங்கண்ணே, என்ன எப்படி வேணா வாங்க, எந்த இடத்துக்கு வருது அண்ணே, சன்னு செட் ஆகிட்டு இருக்குண்ணே, நான் கடைசியில் நான் பண்ணிக்கிறேண்ணே, நீங்கள் வாங்க. என்னப்பா நான் சிவாஜி பாண்ண எதுக்கு நடந்து வர்றேன், ஏன் என்ன எனக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாமாப்பா, சும்மா நீ பாட்டு நடந்து வாங்கின, அதெல்லாம் எடிட்டிங்கில் கரெக்டாக வந்ததுன்னா நீங்கள் வாங்க என்ன. சரி இதுக்கு அவன் பாக்கியராஜே பரவாயில்ல, அவன் வசனமெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தான். அந்த நேரத்தில் எழுதுனா கூட இதுதான் வசனம், இதுதான் சீனு, அப்படி இப்படின்னா அவனுக்கு உணர்ச்சியெல்லாம் சொல்லி கொடுத்து, இவன் எதுக்கு நடந்து வர்றேன், எதுக்கு இது பண்ணுறேனே தெரியாமல் இப்படி ஒரு படம் எடுத்துருக்கான். அப்புறம் கடைசியில் படம் போட்டோன்னே பார்த்தாரு, அப்புறம் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது பாரதி, நான் நல்லா கரெக்டாக நடிச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் எரிச்சலோடு நான் வந்து நின்று பார்த்தேன், ஆனால் நீ எங்கே எதுக்கு போட்டேன்னு தெரியல, டங்குன்னு அதுக்கு ஒரு மியூசிக் போடுறேன், இன்னொரு இடத்துக்கு டடான்னு ஒரு பாடுறேன், திடீர்னு ஒரு அம்மிங்கில் போட்டுறேன், எப்படி எப்படியோ போட்டு என்னமோ பண்ணிட்டியானே. என்னென்னா அவர் இருந்த சினிமா வந்து அவர் இருந்த காலத்தில் ஒரு மாதிரி இருந்து, நாங்கள்லாம் இருந்த காலத்தில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சினிமாவில் வந்து நம்ம தேவன் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை, நல்ல தயாரிப்பாளர்னு ஏன் சந்தோஷப்பட்டேன்னா, வந்துன்னையுமே அவர் எதை பேசினார் இல்லையோ, நான் நம்பி ஒரு டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சேன், இத்தனை நாள் அந்த டைரக்டர் எனக்கு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு எடுத்துன்னையுமே. அடுத்தது வந்து எனக்கு வந்து நல்ல படமாக இருக்கணும், எல்லாரும் மாதிரி ஏதோ அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு மரியாதைக்குரிய ஒரு படம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னாரு. அதை வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலே நான் வந்து பார்த்தேன். அந்த பாட்டினுடைய லைன்கள் அந்த இதெல்லாம் கவனித்தப்போ வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தாங்க. டியூன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டினுடைய வரிகள், அந்த பொண்ணு சோலோவாக பாடிட்டு வர அந்த லைன்ஸை வந்து ஒரு சமுதாயத்துக்கு, அதை நோக்கி சமுதாயத்தில் உள்ள குறைகளை நோக்கி உழவன் அது இது இந்த பூமி அது இதுங்கிறது வந்து விவசாயத்தை பற்றி இது சம்மந்தமாக அவள் சோலோவாக பாடிட்டு வந்தால் கூட அந்த பாட்டில் வந்து ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோடு வந்து அவள் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது பாட்டு எழுதினாலும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு 2 பேர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை ஒன்று, பழனி பாக்கி ஒன்று. ஸோ அதை வந்து பாருங்கள், இதெல்லாம் புரியுற மாதிரி மியூசிக் போட்டிருக்காங்க நல்லா. இல்லைன்னா சில நேரங்களில் மியூசிக்கில் புரியவே புரியாது, என்ன வார்த்தைன்னே தெரியாது, ஆனால் வந்து தெளிவாக வந்து அந்த வார்த்தை தெரிகிற அளவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த முதல் பாட்டிலேயே வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி டைட்டில் போடும்போதே வந்து ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி, இது கவனிக்க வேண்டிய மனிதர்கள், கவனிக்க வேண்டிய தருணம், கவனிக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றும் போடும்போதே வந்து ஏதோ ஒன்று டைரக்டர் ஏதோ புதுசாக ஒன்று சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அந்த கவனிக்க வேண்டிய தருணங்கள் அப்படின்னு கவனிக்க வேண்டிய அப்படிங்கும்போது ஆஹா ஏதோ வித்தை காட்ட போகிறாரு அழகப்பன். இல்லைன்னா இந்த 4 வார்த்தை வந்து அதையவே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கு வந்து விசுவல் வேறு மாதிரி போட்டு இவ்வளோ பிரமாமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து குகன் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த தேவநாதன் அவர்கள் வந்து தயாரிப்பாளராக வந்தது, அது மாதிரி அவருடைய எண்ணங்கள், அவர் வந்து எந்த மாதிரி படம் வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நன்மையான ஒரு இது. அவர் மற்றதில் பேர் எடுத்திருப்பார், இதில் இன்னும் பேர் எடுக்க போகிறாரு. அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ்ஸாக இருக்கிற அளவுக்கு இந்த டீம் உழைச்சிருப்பாங்க. அதனால் அந்த டீம் எல்லாத்துக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோனு எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம், அவர் அங்கே போய் அவங்க அம்மாட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, என் மானத்தையே கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சாயந்தரம் வீட்டில் போய் ஃபீல் பண்ணுவாப்புல. ஆனால் அன்புக்குரிய தோழர்களே, உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் தயாரித்திருக்கிறேன். இந்த படம் சரியாக திட்டமிட்டு 90 நாட்களில் முடிக்கப்பட்ட
ஒரு திரைப்படம் பல்வேறு லொகேஷனில் சென்று குறிப்பிட்ட பட்ஜெட்டில் முடித்து கொடுத்தவர் ராசி அழகப்பன். இவரை போன்ற வளர்ந்து வரும் இயக்குநர்கள் ஏற்கனவே 2-3 படங்களுக்கு எங்களுடைய நிர்வாகம் தயாரிக்கும் பணியை மேற்கொண்ட போதிலும் எங்கள் பெயரை பயன்படுத்தும் அளவிற்கு எங்களுக்கு துணிச்சல் இல்லை. அந்த படத்திலே முதல் முறையாக இந்த படத்திலே என் பெயரை வைத்து படம் தயாரித்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அன்பு சகோதரர், என்னுடைய கல்லூரியின் சீனியர் ராசி அழகப்பன். அவரால் தான் இன்றைய தினம் நாங்கள் தயாரிப்பாளர் என்ற நிலையிலே உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம். இயற்கை விவசாயத்தை மையப்படுத்தியும் வால்மார்ட்டை மையப்படுத்தியும் நாங்கள் இதிலே கருத்துக்களை புகுத்திருக்கிறோம். இது மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய படமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய தோழர்களே, உங்களிடமிருந்து மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெயஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். அரவிந்துக்காக நான் இங்கே இருக்க. அரவிந்த் என்னோட மச்சான், என் ஃப்ரெண்ட். அண்ட் அவர் தான் ஹீரோ இருக்கு. அப்புறம் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணல. அதுக்காக அவருக்கு என்னோட சப்போர்ட் இருக்குது. எப்போது மூவி ரிலீஸிங் இருக்கு அப்போது நான் ஃபுல் ப்ரொமோஷனுக்காக வரேன். ஸ்பெஷலி ஃபார் அரவிந்த். அது ஃபேமிலி, என் ஃபேமிலி மாதிரி இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லை, புதுசாக ஹீரோயின், ஃபுல் ஸ்டார் காஸ்ட், ப்ரொடியூசர், டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். அண்ட் வி நீட் யோர் விஷஸ் ஆல்சோ. நன்றி. தேங்க்யூ. நண்பர் ராசி அழகப்பன் இயக்குனராக முன்பு ஒரு நல்ல எழுத்தாளர். அந்த எழுத்தாளருடைய சமூக அக்கறை, அவருடைய பாடல்கள், ஒரு ஒரு ஹீரோயின் சோலோ சாங்கில் கூட அந்த இயற்கை உரத்தை பற்றியும், இந்த செல்ஃபோன் டவர் வர்றதுனால ஒரு சிட்டுக்குருவிங்கிற ஒரு இனமே அழிஞ்சிட்டு இருக்கிறத பற்றியும் சொல்கிற சமூக அக்கறை அவருக்கு இருக்குது. அவர் சாதாரணமான கதையை எடுத்துகிட்டு கண்டிப்பாக படம் பண்ண வர மாட்டார். ஒரு கழுத்தாழமுக்கு ஒரு கதை இருக்கும். அது இந்த படத்துலையும் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழா எனக்கு ஒரு குடும்ப விழா. நான் முக்கியமாக வந்திருக்கிறது 3 பேருக்காக. தயாரிப்பாளர், எனக்கு நீண்ட கால நண்பர் திரு தேவநாதன் அவர்கள். அதே போல இயக்குனர், ராவை ஒதுக்கிவிட்ட ராசியான அழகப்பன், சி அழகப்பன் அவர்களும் எனக்கு நீண்ட கால நண்பர். நீண்ட கால நண்பர் இல்லை, நாங்களாம் கோ டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அநேகமாக கமலை தவிர கமலுடைய எல்லா வகையான அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களும் இந்த மேடையில் இருப்பது எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. இன்க்ளூடிங் தேனப்பன் அவர்கள். டிஎன்எஸ் சார் வந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொருவர் மிக முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டிய ஒருவர் யாருன்னு கேட்டால், என்னுடைய மகன் அரவிந்த் குமார். அவர் தந்தை இருந்திருந்தால் திரு கலாதர் அவர்கள் எவ்வளவு மன சந்தோஷத்தை அவர் இன்றைக்கு அனுபவித்திருப்பாரோ அந்த அபரிவிதமான ஒரு சந்தோஷத்தை நான் இன்றைக்கு அவர் என்னோட முதல் விஷுவல் பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பல சீரிய கருத்துக்களை இந்த படம் வெளிக்கொண்டு வந்து கொடுக்கும். அதன் மூலம் பல திருப்பங்களை இந்த பட உலகத்தில் இந்த படம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி கொண்ட வழக்கத்தை தெரிவிக்கொண்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ்வளோதான். புவன் திரு ராசி அழகப்பனால் ஒரு 1 man ஷோ மாதிரி இந்த படத்தை வந்து இவ்வளோ விரைவாக திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு மாதிரி நன்றி சொல்லணும். மேடையில் எங்கள் கலாமாஸ்டர் இருக்காங்க. நாங்கள் அவங்களுடைய நடிப்பு கல்லூரியில் படித்த முதல் செட்டில் நான் மாணவனாக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே
ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்கேன். இந்த வாய்ப்பை வழங்கிய கலா மாஸ்டருக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்லியிருக்கேன். இப்போது அவங்க குடும்பத்திலேருந்து வந்திருக்க அரவிந்த் இன்னைக்கு ஹீரோ. அன்றைக்கி நாங்கள் சின்ன பையனாக இருந்து பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். திரு கலாதர் அவர்களுக்கு அவர் செஞ்ச நிறைய உதவிகளுக்கு என்னுடைய சின்ன ஒரு நன்றியாக நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் பெரியவங்க பேச வேண்டியது இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்கே வந்து இயக்குனர் ராசி அழகப்பனுக்காக அவர் என்னை வந்து கூப்பிடல, ஒன்றும் இல்லை. திடீர்னு இன்னைக்கு சாயந்தரம் வந்து இன்விடேஷன் பார்த்தேன். அதில் இயக்குனர் ராசி அழகப்பன் போட்டிருந்தது. அவரை நான் தூரம் இப்போ பத்திரிகை துறையில் இருந்த காலத்திலிருந்து அவரை ரசித்து கொண்டிருப்பவன். அந்த ஒரு இலக்கியவாதி அவர். இந்த இலக்கியவாதி முதலாக திரையுலகத்துக்கு வந்தார். அவருடைய முதல் படமே உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாடு அவரை கௌரவித்தது, விருது வாங்கினார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர் படம் குகன். டைட்டில் பவர்ஃபுல்லான டைட்டில். ராமருக்கு ரொம்ப நெருங்கிய டைட்டில். அப்படித்தானே சார்? அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னோட சேர்ந்து ஐவரானும் அப்படின்னு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டைட்டில். அந்த நிச்சயமாக அவர் குத்துப்பாட்டு அப்படி இப்படின்னு சொன்னார். குத்துப்பாட்டு இருந்தால் கூட படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஏன்னா அவற்றிலிருந்து வருகின்ற படம் அப்படி ஒரு நல்ல படமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்காது. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்னொரு வெற்றி தயாரிப்பாளர் எங்களுக்கு தோள் கொடுக்கணும். அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், விரும்புகிறேன், வாழ்த்துறேன். நீங்கள் ஒரு வெற்றி பட தயாரிப்பாளர் வரிசையிலே சேர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த படத்தில் நடித்திருக்கின்ற இளைஞர் அரவிந்த் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வரலைனாலும் ஒரு விஜய் லெவலுக்கு அவர் வரணும் அப்படின்னு. நன்றி, வணக்கம். ஆக்சுவலி நரன் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து என்னோட ஆக்டிங் இன்ஸ்டியூட் வந்து எனக்கு பாலச்சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணார். அதில் வந்து அரவிந்தோட அப்பா தான், அவரை தான் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன், அவரை எடுத்து நடத்துறது. அதில் நரன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில். அதில் ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதுக்கு காரணம் முழுசாக எல்லாமே அரவிந்தோட அப்பா கலாதருக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க காலில் நின்று தான் முயற்சிச்சாங்க. என்னோட ரெக்கமெண்டேஷனே இல்லை. இதோடைய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக நரனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்டாக இருந்து கூட அந்த நன்றியை மறக்காமல் அரவிந்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு நரன் ரொம்ப 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 நன்றி. அவரோட அப்பாவுக்கு வந்து சினிமானா அவ்வளோ பைத்தியம். அரவிந்த் அப்பாவுக்கு பையன் அப்படியே அவரே நடிச்சு காமிப்பார். அவ்வளோ அவர் இறந்த உடனே ஆக்டிங் இன்ஸ்டியூட்டே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், வேண்டான்னு. அப்படி நடிச்சு காமிப்பார். எப்பயாவது ரொம்ப ஆசைப்படுவார், ரோட்லாம் அவனோட போஸ்டர் வராதான். ஆனால் இன்னைக்கு காலையில் நான் ரோட்டில் வரும்போது அவர் போஸ்டர்லாம் பார்க்கும்போது நான் கண்ணு கலங்கிட்டேன். என்னுடைய மாமா அங்கே இல்லை, ரொம்ப கஷ்டமாகப்பட்டேன். பட் அதுக்கு கண்டிப்பாக அழகப்பன் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவன் வந்து மாநாடு மயிலாடில் என்னுடைய மெயின் அசோசியேட் டைரக்டர். பயங்கர டேலண்ட், ஆனால் காமிக்க மாட்டான், உள்ளேயே மனசுக்குள்ளே வச்சுப்பான். அவனுடைய டேலண்ட்டை கண்டிப்பாக அவன் உங்கள் ஷூட்டிங்கில் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருந்தா நான் சாரி கேட்குறேன் அவனுக்காக. அண்ட் கண்டிப்பாக அவன் நல்லா வளரணும். இந்த டீம் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா
இது எப்போ எடுத்தாங்க, இப்போதான் வந்து அரவிந்த் சொன்னால் ஷூட்டிங் போகிறேன்னு டக்குன்னு கேசட் ரிலீஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்டரும் இருக்கணும். ஏன்னா எப்போ ஷூட்டிங் நடந்தது, எப்போ கேசட் ரிலீஸ், கண்டிப்பாக எங்கள் சைடில் எங்கள் மாநாட மயிலாட ஸ்டைலில் கண்டிப்பாக அரவிந்துக்கு நான் ஒரு பெரிய ப்ரொமோஷன் கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த டீமுக்கே குகன் படத்துக்கு டீமுக்கே நாங்கள் வந்து எங்கள் ப்ரொமோஷன். அண்ட் வந்தோடனே பாட்டு கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக சார் எனக்கு குத்துப்பாட்டு ரொம்ப பிடிச்சது சார், ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதில் டூயட் ரொம்ப பிடிச்சது சார். அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலன்ட். அண்ட் நரன் அண்ட் சுப்பு எல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டீமுக்கு தேங்க்யூ. கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த படம் ஹிட் ஆகும். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை சேலஞ்சாக எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு சங்கீத சிரோன்மணி ஃப்ளூட்டிஸ்டாக இருந்து அவர் இங்கே வந்து எங்களை இந்த மேடையில் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கின இந்த தயாரிப்பாளர் திரு தேவநாதன் அவர்களுக்கும் எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடியோவை ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அந்த இயக்குனர் திரு அழகப்பன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ப்ரொடியூசர் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் டைரக்டர் சி அழகப்பன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நாங்கள் சில புது நியூ சிங்கர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய ஆதரவு, வாழ்த்து, விஷஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். நான் உள்ளே வரும்போது ஒரு குத்து சாங் கேட்டேன். எனக்கு அந்த சாங் கேட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ளஸ் உள்ள இந்த சாங் விஷுவல் பார்த்தோன்னா அந்த சாங் ப்ளஸ் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனர் இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு அந்த வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே வந்தது முக்கியமாக அரவிந்துக்காக தான். அரவிந்த் அப்படின்னா ஒரு ரைட்ஃபுல்லாக சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அரவிந்துக்கும் எனக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. சின்ன வயசில் நாங்களாம் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். பட் மெயினாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது வந்து 11th ஸ்டாண்டர்ட் தான். ரெண்டு பேரும் வெவ்வேறு ஸ்கூலில் படித்தாலும் சேம் காலேஜ் லாயலாக தான் போய் படித்தோம். ஒரே பைக்கில் சுற்றிருக்கோம், ஒரே காரில் சுற்றிருக்கோம். அது தவிர இந்த ஸ்டேஜில் மற்ற விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப வருஷமாக அரவிந்துக்கு வந்து சினிமாவில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கு அரவிந்துக்கு. ஸோ நாங்கள் நிறைய விஷயத்தை போய் பேசியிருக்கோம். ரொம்ப வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் யூ ஷுட் சே தேங்க்ஸ் உங்களோட ப்ரொடியூசருக்கும் உங்களோட இயக்குனருக்கும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இன்னும் மேலும் மற்ற படத்தை வந்து நல்லா செலக்ட் பண்ணி யூ ஷுட் ஹேவ் அ பிரைட் ஃப்யூச்சர்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து நம்மள மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள் என்றைக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டைரக்டர்ஸ் அண்ட் சினிமா தொழில்கள் எல்லாருக்குமே வந்து பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாரோட சப்போர்ட் இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே உன்னோட அப்பாவோட பிளெஸிங்ஸ் உனக்கு என்றைக்குமே இருக்கும். நான் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறதோட கலாதரங்களோட நான் நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் ஆக்டிங் ஸ்கூலில் நடத்துகிறப்போ வந்து நான் நிறைய வாட்டி போய் உட்காந்துருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர், நல்ல மனிதர், வெரி வெரி டவுன் டு அர்த். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ஆக்டிங்க்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவருக்கு இன்றைக்கி இருந்ததால ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். அரவிந்தோட ஃபர்ஸ்ட் கூட இன்றைக்கி ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் உங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ் உனக்கு என்றைக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். எனக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஷூட்டிங் வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் நடந்துச்சு. டக்குன்னு லான்ச் நாங்கள் ஒன்றுமே புரியல எனக்கு சீரியஸாக. எனக்கு ஃபஸ்ட்டு நான் நரேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் நரேன் சார் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. நான் அவர் எனக்கு கால் பண்ணி அழகப்பன் சார் வந்துட்டு ஒரு ஹீரோ பார்த்துட்ருக்காரு, போய் பாரு அப்படின்னாரு. பார்த்து ஒரு 2 நாளில் செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆன ஷூட்டிங் உடனே போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டேரக்டர் சார் பற்றி சொல்லணும்னா ஒரு வண்டர்ஃபுல் பர்சன், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். நிறைய விஷயம் கற்றுட்டேன், நிறைய விஷயம் தப்பாக பண்ணி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அருள் சார் பற்றி சொல்லணும். கேமரா ஒர்க் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் சுப்பு சார், வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் சுப்பு சார் அண்ட் சிங்கம்புலி சார் 2 பேர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சங்கர் மாஸ்டர் நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் குரு கல்யாணம் அவங்க மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பாக்யராஜ் சார் நான் வந்துட்டு நேற்று போய் ஈவினிங் மீட் பண்ணேன். நான் சாந்தனு ஃப்ரெண்ட் என் படத்தோட லான்ச் எனக்கு இருக்குது சார், கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டேன். கேட்டு ஒரு வார்த்தை அவ்வளோதான். நான் எதிர்பார்க்கவே எனக்கு சார் இன்னைக்கு இருப்பாருன்னு எனக்கு சத்தியமாக என்னால் இன்றைக்கும் நம்ப முடியல. பாக்யராஜ் சார் வந்து எனக்காக வந்திருக்காருன்றது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ தேங்க் மை
dad always to and his blessings. Thank you so much. And உங்கள் சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. தேங்க்யூ ஸோ மச். அந்த படத்தில் ஒளிபதிவு பண்ணியிருக்கேன். இதில் பற்றி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து காசி சாங்ஸ் எடிட்டரு, நல்லா அவன் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படம் வெற்றியை வாழ்த்துக்கிறேன். கலைத்துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் அதில் நன்றி தெரிவிக்கிறேன். இதில் பாக்யராஜ் சார் நான் ஃபுல்லாக பேசிட்டேன். 3 படத்தில் பேச வேண்டிய விஷயத்தை பேசிட்டார். நான் யார் என்பதை சொல்லாமல் பல இடங்களில் சொல்லிவிட்டார். அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் தருணத்தில் இல்லை. அந்த நிறைவான பேச்சு எங்களுக்கு நீண்ட காலம் இந்த பயணத்தை வேகமாக ஊக்குவிக்க பயணப்படும். இங்கே வந்திருந்து வாழ்த்திய தயாரிப்பாளர் சங்க தலைவர் S.A. சந்திரசேகரன் அவர்களுக்கும், தேனப்பன் அவர்களுக்கும், அதற்கு உதவியாக இருந்த கௌரி முனகர் இயக்குனர் அவர்களுக்கும், இங்கே நான் செல்ஃபோனில் கூப்பிட்டதுமே ரீகார்டில் நான் இருக்கேன் 5 படத்தில், ஆனால் அவங்க வந்துட்டு பாருங்கன்னு சொன்ன இயக்குனர் நண்பர் சசி அவர்களுக்கும், இங்கே மேடையில் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஜாம்பவான்களுக்கும், என்னுடைய கதாநாயகன் குகன் அரவிந்த் அவர்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு. அவர் எங்களை கஷ்டப்படுத்தினா நாங்கள கஷ்டப்படுத்தின படம்லாம் வந்திருக்கு. அது அப்படித்தான். ஒரு ஒளிக்கும் ஒரு கல்லுக்கும் இருக்கிற அந்த பாவங்கள், அந்த அர்த்தங்கள், அந்த காயங்கள் அழகான ஒரு உருவமாக வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த காலத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த மேடையின் கதாநாயகன் குரு கல்யாண். மாத்யூசை படத்துக்கு பிற்பாடு அவரை நான் சில சமயம் சந்தித்திருக்கிறேன். அப்படி சந்தித்து விட்டு ஒரு காலகட்டத்திற்கு பின் நான் ஒரு படம் எடுக்கிறேன் என்று சொன்னதும், காலை 6 மணி 19B பஸ்ஸில் வருகிற போது ஒரு பாடல் வரிகளை சொல்லி இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி இறங்கி 7:45 வந்தேன். பின் போட்டு வைத்திருந்தார். இதுதான் இந்த குகனுடைய ஆரம்பம். எனக்கு பிப்ரவரி 19 தயாரிப்பாளர் தேவநாதன் படம் எடுக்கிறேன் என்று கேட்டால் 22 ரெக்கார்டிங் போனோம். மார்ச் 2 ஷூட்டிங் எடுத்தோம். இன்றைக்கு வந்து இருக்கிறோம். இன்னும் சில வாரங்களில், சில நாட்களில் திரைக்கு வருவோம். இந்த உத்தரவாதத்தையும் அன்பையும் தயாரிப்பாளர் தெய்வம் என்று கருதக்கூடிய தேவநாதன் மிகைய அல்ல. இந்த தருணத்தில் என்னை ஆளாக்கிய பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், சிங்கிகம் சீனிவாசன் அவர்கள், இயக்குனர் பரதன் அவர்கள், R.K. செல்வமணி அவர்கள், சந்தான பாரதி அவர்கள், கன்னட பட இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்கள் அனைவருக்கும் நன்றியோடு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கலைப்படுகிறேன். நான் கொடுத்தவர்கள் வரவில்லை, கொடுக்காதவர்கள் வந்திருக்கிறார்கள். காலம் எவ்வளவு பெரிய விஷயம். காற்று வரும் என்று ஃபேன் போட்டால் ஃபேன் ரிப்பேர் ஆகிடும். ஆனால் மரத்திலிருந்து காற்று வந்து ஒன்று குளிர்விக்கும். மனிதனுக்கு எது தேவையோ அது இயற்கை நிரப்பும். யாரையும் எதிர்பார்த்து காலங்கள் இருப்பதில்லை. காலம் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றால் வாழ வைக்கும் என்கிற தருணத்தை காலம் உங்களையெல்லாம் அழைத்து அணைத்து உற்சாகமாக செல் என்று சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டுகிறேன். என்னோடு தோளோடு தோல் என்ற ஒளிப்பதிவாளர் அருளிலிருந்து என்னுடைய துணை இயக்குநர்கள் கண்ணன், அரவிந்த், விக்னேஸ்வரிலிருந்து கிரேன் தள்ளுகிற அந்த மனிதர்கள் வரை எல்லோருக்கும் நன்றி கடன் பட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை இன்னும் பல இயக்குநர்களுக்கு தர வேண்டும் தேவநாதன் அவர்கள் சொல்லி வருகிறேன்.